guys, இதுதான் நம்மளோட பூட் செக்டர் கம்ப்யூட்டர் ஆக்சுவலி இது பண்ணலாம் பூட் பண்ணலாம். ஸோ மற்றபடி மாதிரிலாம் பண்ணலாம் நிறைய இது இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் ஆக்சுவலாக அதையும் உங்களோட ஒரு விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இன்னைக்கு. ஸோ விண்டோஸ் 10 ப்ரோ வெர்ஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறேன். ப்ரோ வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சிடியோ இல்லை பென்ட்ரைவோ பூட்டபிள் பென்ட்ரைவோ அதை வச்சுக்கணும் கையில். அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நான் மறுபடியும் கிளிக் பண்ணி பூட்டபிள் ட்ரைவ் பண்ண போகிறேன். ஸோ அது இப்போ சர்ச் பண்ணிட்டு பூட்டபிள் ட்ரைவ்ஸ் எதாவது இருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நாட் ஃபவுண்ட் இந்த மாதிரி எது எனக்கு ப்ராப்ளம் ஆக்சுவலி. அது வரக்கூடாது. பூட்டபிள் ட்ரைவில் இப்படி வரவே கூடாது ஆக்சுவலி. ஸோ நான் மறுபடியும் எது சொல்கிறேன். ஸோ இது மறுபடியும் நான் பார்த்தேன். ஸோ இப்போ பூட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூட்டபிள் பென் ட்ரைவ் வச்சு பண்ணிட்டோம். பூட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோஸ் 10 வருது. ஸோ இதை பார்த்துட்டோம். விண்டோஸ் 10 வருது. ஓகே, என்ன லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு யுனைடெட் ஸ்டேட் லாங்குவேஜ் தான். டைம் ஃபார்மெட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் இது நம்ம தான் செட் பண்ணணும். எது இன்ஸ்டால் பண்ணலாம். சரி ஓகே, நம்ம தமிழ்நாடு இதே வச்சுக்கலாம். தமிழ்லேயே வச்சுக்கலாம். கீபோர்டு லாங்குவேஜ் ஃபேக்டர் இன்ஸ்டால் பண்ணிடுவோம். செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. செட்டப்ஸ் ஃபுல்லாக. ஸோ இப்போ கீ கேட்பாங்க. நம்ம கீ எப்போவுமே விண்டோஸ் 10 வாங்கணும் ஆக்சுவலி பர்ச்சேஸ் பண்ணணும் கீயை. ஸோ நமக்கு இப்போ தேவைப்பட்டால் நீங்கள் கீ போடலாம். தேவைப்படலன்னா இந்த ஸ்கிப் கொடுத்துடலாம் கீ இல்லைன்னா. பட் ஆனால் ஃப்யூச்சரில் நீங்கள் கீ வச்சா தான் ஆக்டிவேட் பண்ண முடியும். அதுவும் டைப் பண்ணி தான் நீங்கள் பண்ண முடியும். அதில் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டேன் அந்த கீ இதெல்லாம் வேணாம். ஸோ இது வந்து ரெண்டு விஷயம் இருக்கும். ஆல்ரெடி இதில் ஏதாவது ஓஎஸ் இருந்துச்சு, ஆல்ரெடி இது பிசி பழைய பிசி தான் ஓஎஸ் இருந்துச்சுன்னா இது நீங்கள் சூஸ் பண்ணலாம். இருந்தாலும் நீங்கள் இது சூஸ் பண்ணுறது நல்லது. செகண்ட் ஒன் கஸ்டம் இன்ஸ்டால். ஏன்னா இது வந்து புதுசாக அந்த பிசிஸ் ஏதாவது பயாஸ் டைப் என்ன மாதிரினா புதுசாக அந்த பிசிக்கு தான் இது கொடுக்கலாம். ஸோ என்ன ட்ரைவில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு இது நிறைய ட்ரைவ்ஸ் இருக்கும். நான் இப்போதைக்கு 60 GB ட்ரைவ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ 60ல் இன்ஸ்டால் பண்ணுவேன். ஸோ இதுதான் கொஞ்சம் நேரம் எடுக்கும். நைட்டாக ரொம்ப நேரம் எடுக்கும். ஒரு ½ hour கிட்ட எடுக்கும் இதெல்லாம். ஸோ இப்போ ஏதாவது போர் அடிச்சு ஏதாவது பண்ணிட்டேன். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டு விண்டோஸ் 10 இன்ஸ்டால் ஆகுது.
90% கிட்ட வந்துருச்சு. 90% நம்ம வச்சுருக்கோம். 90%ல இதுதான் நான் சொல்லவே ½ அன் ஹவர் கிட்ட எடுக்கும். அதை நீங்கள் ரொம்ப நேரம் எடுக்கல. இன்னைக்கு மட்டும் என்னன்னு தெரியல. ரேம் நல்லா இருந்துச்சுன்னா ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் ஆகிடும். டிஸ்க்கும் நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஒரு பிசி வாங்குறீங்க அப்படின்னா NVMe டிஸ்க் இருக்கிற மாதிரி எதாவது வாங்குங்க. SSD NVMe அந்த மாதிரி. ஒரு ரீஸ்டார்ட் இருக்குது, ரீஸ்டார்ட் பண்ணிப்போம். ஒரு ரீஸ்டார்ட் கொடுத்தா தான் உண்டு. விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆகுது இப்போ. ஸோ அதுதான் இப்போ விண்டோஸ் ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த ரீஸ்டார்ட் ஃபுல்லாமே இதுதான். ஃபுல்லாக எல்லா ஃபீச்சர்ஸும் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் ஆக ஒரு 5-10 நிமிஷம் தான் ஆகும். ஃபாஸ்ட் ஆகிடும். இப்போ ஹார்ட் டிஸ்க் போட்டு ஹார்ட் டிஸ்க் வந்து ஒரு SSDயோ ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இதோட ஃபாஸ்ட்டாகவே பண்ணுவோம். உங்களுக்கு SSDயில் இன்ஸ்டால் ஆச்சுன்னா ஸோ அது ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி ஒரு ஸ்க்ரீன் ஃபார்மேட் தான் மாதிரி இருக்குது ஒரு மானிட்டர்ஸ்னால. இன்ஸ்டால் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு. நான் சொன்ன மாதிரி ஒரு 5 or 10 minutes எடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுவும் நான் ஒரு NVMe டிஸ்க் வச்சு தான் இவ்வளோ பண்ணுறேன். ஒரு NVMe M.2 இதுதான் டிஸ்கில் தான் இது இன்ஸ்டால் ஆகிட்டு கொடுப்பேன். ஆனால் M.2 கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு M.2 240 GB சம்திங் ஒரு 3000 அபோவ், அதுக்கு மேலே தான் இருக்கும். 6000 அபோவ் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். ஸோ M.2 வாங்குறதுனா நீங்கள் ஒரு காமன் SSD வாங்கிக்கலாம் 240 GB. ஸோ SSD ஏன் ஃபாஸ்ட்டு ஆகும்? Right. Don't hide away the things you're feeling. Unlock your mind and lose the key. There's a universe inside you. You should never have to hide. I can see the stars inside you. Please just open up your eyes. ஸோ இப்போ நம்ம ப்ராடக்ட் கீ தான் கேட்குது. அது கன்ஃபார்மாக இப்போ கேட்குது. ஸ்டார்டிங் நம்ம இக்னோர் பண்ண மாதிரி. ஸோ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை, வேறு வழி இல்லை, கீயை இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸ் நான் ஒரு வர்ச்சுவல் மிஷினில் தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ இதான் என்னோட ரியல் மிஷின். இதுதான் ரியல் மிஷின். ஸோ இங்கே தான் எங்கேயோ எனக்கு கீஸ் வச்சுருக்கேன். கீ வச்சு இதை ஃபோட்டோ வந்து காமிக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கீயை வந்து எப்போவுமே ஒரு நோட்டிலோ சம்திங் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அதை கேட்கும்போது நம்ம போட்டுருவோம் அது மாதிரி. ஸோ இங்கே தான் என்னோடய கீ, இதுதான் என்னோடய கீ. ஆக்சுவலி இந்த கீயை தான் நான் போடணும். இது எனக்கு வந்த கீ. ஸோ இந்த கீயை நான் போட்டாலும் ஸோ இது ஒரு பக்கம் வந்து சைடாக வச்சுக்கணும். இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனாக கேமரா, கொஞ்சம் ஹாஃப் ஸ்க்ரீன் தான் இருக்கும். ப்ராடக்ட் கீ கேட்குறாங்க. ப்ராடக்ட் கீ நமக்கு வந்து டைப் பண்ணணும்.
ஸோ நான் இப்போ ப்ராடக்ட் கீயை டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு ப்ராடக்ட் கீ டைப் பண்ணி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட டைப் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ செக் பண்ணிட்டோம். செக் பண்ணி முடிச்சோன்னே எக்ஸ்பிரஸ் செட்டிங்ஸ் யூஸ் பண்ணலாம். எல்லாம் வேணாம், அப்படி தேவையில்லை. ப்ராடக்ட் கீழே தான் இருக்குது, யூஸ் பண்ணி தான் வேறு வழியில். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்பவும் ரீஸ்டார்ட் பண்ணி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் சம்திங் இப்போ ஃபோன் சிட்டி வந்துடும். ஸோ ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதுதான் ஃபைனல் ரீஸ்டார்ட் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனல் ரீஸ்டார்ட்டுக்கு ஏன்னா இப்போ தான் அது கெட்டிங் டிவைஸ் ரெடி அந்த மாதிரி இது வரும். ஸோ இப்போ தான் பிசி இது. ஸோ அது ஒன்று அப்படி தான் இருக்கேன். நீங்கள் என்ன வச்சுக்கலாம். அக்கௌண்ட் கேட்குது. ஆக்சுவலி உங்களுக்கு அக்கௌண்ட் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் க்ரியேட் பண்ணுங்கள். எனக்கு ஆக்சுவலி ஒரு அக்கௌண்ட் இருக்குது. அதனால் ஆக்சுவலி இதில் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நான் மோஸ்ட்லி வேறு யூஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ ஐடென்டிட்டி எனக்கு காட்டணும் இல்லை. ஸோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். கேட்குறேன் என்ன போட்டுக்கலாம், அப்புறமேட்டு போடலாம். எதுக்கு இப்போ ஸோ இது கன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். உங்கள் பேரே நான் போடுறேன். ஸோ இதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் வேணும்னா போட்டுக்கோங்க. உங்களுக்கு செக்யூர்டாக இருக்குன்னா, இல்லைன்னா தேவையில்லைன்னா நெக்ஸ்ட் டைம் கிளிக். ஸோ வந்துடுச்சு. இப்போ ஃபோன் செட் ஆகி ஓகே. ஆமாம், இப்படி தான் சொல்லிட்டு ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் எடுப்பீங்க. சரி, எவ்வளோ நேரம் எடுக்கிறீங்க நானும் பார்க்குறேன். NVMe வச்சுருக்கேன். என்னோட NVMe வச்சுருக்கேன். M.2 M.2ல் தான் இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ. 6GB M.2 இது. நான் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு திஸ் ஒன் டேக்ஸ் அவங்க சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. நம்பக்கூடாது. அப்போ நம்பவே கூடாது உங்களை மட்டும். ஸோ இந்த ஆப் தான் செட்டப் பண்ணிடுது. ஓகே, இதெல்லாம் வந்துடுச்சு. இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இல்லை, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் தெரியும் உங்களுக்கு. தேவைப்பட்டா நீங்கள் அப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம். ஸோ எனக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ரெசல்யூஷனில் வந்துருக்கு. ஸோ அதை நான் இன்வெர்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ரெசல்யூஷன் 768 வந்து ஆக்சுவலி என்னோட மானிட்டர் ரெசல்யூஷன் வந்து 1920x80 ஃபுல் HD மானிட்டர் இது. ஸோ இப்போ வச்சுட்டேன். ஸோ இப்போ கீப் யூஸ் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான இருந்தால் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணலாம். ஸோ அது அப்டேட் வருது OneDriveக்கு. ஸோ OneDrive ஸ்டார்டிங் அதை அப்டேட் தான் பண்ணும். ஸோ இதுதான் எல்லாமே செட்டப் ஆகிட்டுது. அதை பார்த்தாலும் தெரியுது உங்களுக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நமக்கு இன்றைக்கி பார்த்த இன்ஸ்டாலேஷன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறத பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸாக நான் சால்வ் பண்ணி வைக்கிறதுக்கு. தேங்க்யூ, பை. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது நம்மளோட DVD. ஆக்சுவலி ஸ்டார்டிங் நம்ம போட்டு இன்ஸ்டால் பண்ண DVD.
கண்டிப்பாக ஒரு சிடி டிரைவோட என்றைக்குமே பிசி வாங்குங்க. அதுதான் நல்லது. ஏன்னா ஓஎஸ் மாற்றும் போது அது பிரச்சனை வரக்கூடாதுன்னா சிடி டிரைவ் தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. பட் அது என்றைக்குமே தேவை தான். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும்னு அதான் சொல்லுவாங்க. அது வந்து சும்மா தான், நீங்கள் யூஸ் பண்ணாமலே வந்து நல்லா தான் இருக்கும் ரொம்ப நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் சிடி டிரைவ் தான் வச்சுருக்கேன். ஸோ அப்டேட் பண்ணணும் அப்படி இல்லை எனக்கு நெட்டில் பரவாயில்ல. ஸோ பை பாய் பாய் பாய்.